சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு சிறப்பான சம்பவம் பண்ணேன். என்ன தெரியுமா? ஜங்குக் வந்து நூடுல்ஸ் தான் சாப்பிட்றான். என்னுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாவே ஜங்குக் தாங்க. ஏன் அவ்வளோ பிடிச்சிச்சுன்னே தெரியல. அதனால அவன் என்னென்னலாம் பண்ணுறானோ நானும் லூஸ் மாதிரிலாம் சுற்றிட்டு இருந்தேன். என்ன அப்படின்னா நூடுல்ஸ் ஜங்குக்கு வந்து நூடுல்ஸ் சாப்பிட்றான். அப்போ நம்ம என்ன சாப்பிட்ணும்? நெக்ஸ்ட் நம்ம நூடுல்ஸ் தான் ட்ரை பண்ணணும். அந்த நூடுல்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணணும்னு சொல்லிட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணேன். ஜங்குக்கோட ஃபேவரட் ஃபுட் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு என்னென்ட்டு புரியவே இல்லை. ஸ்டார்டிங்கில் வந்து அந்த நேம்லாம் புரியவே இல்லை. என்னடா ஃபுட் இதெல்லாமா சாப்பிட்றா அப்படின்னு கொண்டு இருந்துச்சு. சில நூடுல்ஸ் நேம்லாம் கொஞ்சம் புரிகிற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, சவுத் கொரியாவில் இந்த மாதிரி நூடுல்ஸ் தான் இருக்கும், பட் இங்கே இருக்கான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு 2-3 சூப்பர் மார்க்கெட் ஏறி இறங்கிட்டேன். இல்லவே இல்லை. அதுக்கப்புறம் எங்கள் ஊரில் இருக்கிற எல்லா சூப்பர் மார்க்கெட்டுக்குமே நான் போயிட்டு வந்துட்டேன். ஏன் அப்படின்னா நான் காலேஜ் போகிற சைடு தான் எல்லா சூப்பர் மார்க்கெட்டுமே இருந்துச்சா, அதனால அப்படியே போயிட்டு வரும்போது இதுல நோஞ்சிருவேன். அப்போ பார்க்கும்போது எந்த லாங்குவேஜ்னே தெரில, அது ஜாப்பனீஸாக தெரில, சைனீஸாக தெரில, கொரியனானே தெரில, பட் அது டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. ரெட் கலரில் இருந்துச்சுன்னு தான் நினைக்கிறேன். எதுனே தெரில, பட் அது கொரியன் நூடுல்ஸ். என்னுடைய மைண்ட் செட்டில் வந்து அது கொரியன் நூடுல்ஸ். இதை தான் நம்ம இன்னைக்கு ட்ரை பண்ணுறோம், ஏன்னா நம்ம கொரியனா மாற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நார்மல் மேகி இப்பயே 10 ரூபா 20 ரூபா தான் இருக்கும். அதுவும் 70 ரூபா சம்திங் சொன்னாங்கன்னு தான் நினைக்கிறேன். 120 என்ன கதைன்னு தெரியல, பட் இருந்தாலும் நான் அதை வாங்கிட்டேன். எங்கள் அத்தாக்கு மட்டும் தெரிஞ்சது அது அவ்வளோ ரேட்டுன்ட்டு அசிங்கமாக திட்டிருப்பா. சரி அதை விடுங்க, வாங்கிட்டேன். பட் நம்ம ஸ்பூனில் எப்படி சாப்பிட்றது? ஃபோர்க் இருந்துச்சு. நம்ம ஸ்பூன்லலாம் சாப்பிடக்கூடாது, ஃபோர்க்லாம் சாப்பிடக்கூடாது, சாப்ஸ்டிக்கில் தான் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு சாப்ஸ்டிக்கை மறந்துட்டேன். அதுக்கப்புறம் யோசித்தேன் எங்கே விற்கும், அது எங்கே விற்கும்னே எனக்கு தெரியாது. அப்போது வந்து தொடப்பு இருக்கு இல்லையா, அந்த தொடப்பு அப்போ தான் வந்து எங்களுதே தென்னை மரம் இருக்குது. அது வந்து சீவி தானே வச்சுருப்பாங்க. அது வந்து புதுசாக இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷாக. எங்கள் ஆயா தான் சீவிட்டு இருந்தா. அவகிட்ட இந்த 2 ஒச்சி எடுத்துன்னு வந்து கழுவிட்டு அதுதாங்க என்னுடைய சாப்ஸ்டிக்கே. அதில் தான் நான் நூடுல்ஸே சாப்பிட்டு தெரியும். நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அந்த நூடுல்ஸ் நேம் எனக்கு தெரியல, அதனால அது நிறைய அந்த உள்ள அந்த மேகி மசாலா இருக்கும் பார்த்தியா, அந்தமாதிரி ஒரு 2-3 மசாலா இருந்துச்சு. அதில் அது என்ன ஆயில்னு தெரியல. ஆயில் ஊற்றின உடனே ரெட் கலராக இருந்துச்சு. என்னடா இது, பார்க்கும்போதே பயங்கரமாக இருக்குது, இதை எப்படா நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல, அவன் சாப்பிடும்போது மூக்கில் தண்ணிலாம் வந்துச்சு, கண்ணில் தண்ணிலாம் வந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்லன்னு நான் சாப்பிட்டுட்டேன். இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் நிறைய பண்ணியிருக்கேன். இப்போ நினைக்கும் போதே அவ்வளோ சிரிப்பு வருது. அப்போ வந்து நான் காலேஜ் ஃபஸ்ட்டு